ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2025 ஆண்டின் புதிய வருஷத்தை இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதிலும் நன்மையாலும் அதிசயத்தினாலும் சுகத்தினாலும் அற்புதத்தினாலும் மேய்ச்சல் ஆகாரங்களினாலும் அநேக அதிசயங்களினாலும் சமாதானத்தினாலும் யாதொரு நோய் நொடிகள் இல்லாமல் இந்த பூமியிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ செய்திகள் 802 சங்கீதம் 65:11. வருஷத்தை தேவன் தம்முடைய நன்மையினால் நமக்கு முடிசூட்டுகிறார். ஆகவே நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறதாம். கேட்கும் பொழுது இது சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வருஷம் உள்ளா நமக்கு தேவனிடத்திலிருந்து நன்மை வருமா? நம்ம போகிற பாதைகள் எல்லாம் நெய்யான அபிஷேகம், அதிசயம், அற்புதம் எல்லாம் நடக்குமா? ஆனால் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும்? ஆகாய் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திராட்சை செடியோ மாதுளை மரமோ அத்தி மரமோ பலன் கொடுக்காமல் இருக்கும். இதுவரைக்கும் எந்த நன்மையும் கிடையாது என் வாழ்க்கையில. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த புது வருஷம், இந்த புதிய மாதம், இந்த புதிய நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, வாழ்க்கையிலே ஏமாந்து போய் நின்ற, வாழ்க்கையிலே இந்த பூமியிலே சிறைச்சாலையிலே இருந்து, வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்து சமாதானமற்று ஓடிக்கொண்டிருந்து, வாழ்க்கையிலே தொழில் நஷ்டமாயிருந்து வியாதிகளோடு இந்த பூமியில சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் ஒரு புது வருஷத்திலே அனுகிரக வருஷத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டிய உண்மையான சம்பவங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, யாக்கோபு என்பவர் தன் தாய் மாமா லாபானால் ஏமாற்றப்பட்டு அவர் செய்த வேலைகளிலெல்லாம் நஷ்டப்பட்டு அவர் அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் தாழ்மையோடு வேண்டி செபித்து தேவனை மட்டும் நம்பிக்கொண்டிருந்ததினால் ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவனுக்கு தரிசனமாக்கி, இதற்கு முன்னாடி தன்னுடைய லாபானோடு போராடி கொண்டிருந்ததெல்லாம் வீணாயிடுச்சு. ஆனால் தேவனோடு அவன் போராடினான். வாழ்க்கையில் யாக்கோபு என்பவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டு அன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். யோசேப்பு என்பவன் சிறைச்சாலையிலே அடிமையாக இருந்து இந்த பூமியில வாழ்ந்திருந்தவன். சிறைச்சாலையிலே இருந்தாலும் அவன் உண்மையான பரிசுத்தவானாய் வாழ்ந்தான். கர்த்தருக்கு உண்மையான மனிதனாய் வாழ்ந்தான். பானபத்திரக்காரன் என்னை வந்து விடுதலையாக்குவான், ராஜா கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி என்னை விடுதலையாக்குவான்னு சொல்லியிருந்து மனுஷனை நம்பி இந்த பூமியிலே அவன் தோற்று போனான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு புதிய வருஷத்தையும் ஒரு புதிய நன்மையையும் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்து, சிறைச்சாலையில் இருந்தவன் இரவோடு இரவாக சவரன் செய்யப்பட்டு அழகாக தலைமுடிகள் வெட்டப்பட்டு அவனுக்கு புதிய ஆடைகள் உடுத்தப்பட்டு மிகப்பெரிய அதிகாரத்தில் ஒரு ராஜ மேன்மையின் பதவியில் தெய்வம் உயர்த்தினார். அன்று முதல் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒருவர் தாவீது என்பவர் தன் உயிரை கொலை செய்ய தேடின சவுல் என்ற ராஜாவுக்கு பயந்து வாழ்க்கையிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம் பிடித்து ஓடிக்கொண்டே இருந்து வாழ்க்கையில் வாழ்ந்தவர். ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்து அவனை ஆசீர்வதித்து அவனை ராஜாவாய் மாற்றி அவனுக்கு 40 வருஷம் ஒரு சிறந்த ராஜாவாக, அவன் வெற்றிசாலியான ராஜாவாக, சமாதானத்தை கொடுத்த ராஜாவாக, அவனுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டான். பேதுரு என்ற ஒரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு மீன் கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு நஷ்டத்தோடு நின்று கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து வலைகள் கிழிந்து போகும்படியான திரளான லாப நன்மைகளையான மீன்களை கொடுத்து அவன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு ஊழியனாகவே போயிட்டார். வாழ்க்கையிலே 12 வருடங்கள் நோய் நொடிகளோடு அவதிப்பட்டு கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் செலவு செய்து தான் சுகமாகாமல் கடைசியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை தொட ஓடி சென்ற ஒரு விசுவாசி பெண்மணி வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அன்று முதல் அந்த பெண்மணியை ஆசீர்வதித்தார். அவள் சுகமான பெண்ணாக இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபை போல ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், யோசேப்பை போல சிறைச்சாலை போன்ற ஏதோ ஒரு பொல்லாப்பில் அகப்பட்டு இருக்கலாம், தாவீதை போல நம்முடைய உயிருக்கு ஏதோ தீமைகள் ஆபத்துகள் இருந்து ஓடிக்கொண்டே இருக்கலாம், பேதுருவை போல தொழில் நஷ்டம் அடைந்து நாம் வெறுமையோடு இருக்கலாம், 12 வருடம் உள்ள பாடுள்ள ஸ்திரியை போல நோய் நொடிகள் சுகமாகாதா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இது எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் அன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி? நாளாகமம் புஸ்தகம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நீ மாறணும். இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி அவரை இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளணும்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். இயேசு கிறிஸ்துவை இந்த புதிய வருஷத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கிற தேவனாகிய கர்த்தர், உலக ரட்சகர், நமக்காக சிலுவையில் தொங்கினி நம் பாவங்களை மன்னித்தவர், நம்மை